வணக்கம். புதுவையில் இளநிலை எழுத்தர் தேர்வு முடிவு வெளியிடப்பட்டது. முடிவினை அறிய தலைமை செயலகம் முன்பு ஏராளமான இளைஞர்கள் குவிந்தனர். புதுவையில் பல்வேறு துறைகளில் காலியாக இருந்து 567 இளநிலை எழுத்தர், பண்டக காப்பாளர், தட்டச்சர் பதவிக்கான போட்டி எழுத்துத் தேர்வு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 27,200 பேர் எழுதினர். தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி முடிவடைந்ததும் மத்திய தீர்ப்பாயத்தில் ஒருங்கிணைந்த சி குரூப் சங்கம் பதவி உயர்வு மூலம் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்ததால் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் பதவி உயர்வு மூலம் அளிக்கப்படும் பணியிட எண்ணிக்கையை மட்டும் நிறுத்தி மீதமுள்ள இடங்களுக்கு தேர்வு முடிவை அறிவிக்கலாம் என்று தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளதால் புதுவை தலைமை செயலகத்தில் தேர்வு முடிவுகள் அதிகாலையில் ஒட்டப்பட்டது. இத்தகவலை அறிந்து இளைஞர்கள் ஏராளமானோர் முடிவினை அறிய இரவு முதலே கடற்கரையில் குவிந்தனர். முடிவுகள் வெளியிடப்பட்டதும் முடிவினை பார்த்து தெரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். புதுவை பல்கலைக்கழக உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் ஆய்வுக்கூடங்கள் உள்ளடக்கிய நிலையத்தை துணைவேந்தர் தரீன் திறந்து வைத்தார். புதுவை பல்கலைக்கழகத்தில் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் மத்திய அமைச்சகத்தின் உணவு மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறையின் நிதி உதவி பெற்று உணவு பதப்படுத்துதல், பாதுகாத்தல் சம்பந்தமான ஆய்வுக்கூடங்கள் உள்ளடக்கிய நிலையம் அதிநவீன தொழில்நுட்ப வசதியுடன் புதுவை மாநிலத்திலேயே முதன்முறையாக அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. துறை தலைவர் பிரதாப் குமார் ஷெட்டி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக பல்கலைக்கழக துணைவேந்தர் தரீன் கலந்து கொண்டு ஆய்வுக்கூடங்கள் உள்ளடக்கிய நிலையத்தை திறந்து வைத்தார். விழாவில் துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில அரசு மருத்துவ படிப்பில் பொது நுழைவுத் தேர்வினை தடுக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், தாழ்த்தப்பட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டு கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவிகள் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி பயில ஏதுவாக நுழைவுத் தேர்வினை கலைஞர் அவர்கள் ரத்து செய்து இந்தியாவிற்கு முன்னோடியாக திகழ்ந்தார். ஆனால் தற்பொழுது மத்திய அரசு மருத்துவ கல்வியில் பொது நுழைவுத் தேர்வினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வருகிறது. மேலும் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் ஒரே கல்விக் கொள்கை இல்லாமல் பலவிதமான கல்விக் கொள்கை இருப்பதை கருத்தில் கொண்டுதான் பொது நுழைவுத் தேர்வு என்பது சாத்தியமில்லை என்று கலைஞர் கூறினார். மேலும் புதுவை, தமிழகம், கேரளா, ஆந்திரா ஆகிய 3 மாநில கல்வி வாரியங்களை ஏற்றுக்கொண்டிருப்பதால் புதுவைக்கு பொது நுழைவுத் தேர்வு சாத்தியமில்லை. ஆனால் புதுவை முதல்வர் பொது நுழைவுத் தேர்வு சம்பந்தமாக எவ்வித கருத்தும் கூறாமல் இருப்பது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமன்றி பொது நுழைவுத் தேர்வு சம்பந்தமாக பல்வேறு மாநிலங்களில் நடக்கும் வழக்குகள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்தில் நடக்கும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்நிலையில் புதுவை முதல்வர் மாணவர்களின் நலன் கருதி உச்சநீதிமன்றத்தை அணுகி பொது நுழைவுத் தேர்வினை தடுக்க வழிவகை செய்திட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கூறினார். புதுவை ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்ற துவக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணியிடை பயிற்சி வகுப்பில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் துவக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான தமிழில் பிழை நீக்கி எழுதல் பணியிடை பயிற்சியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் மைய முதல்வர் பாஸ்கரன் வரவேற்று பேசிட, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கல்வித்துறை இயக்குநர் சிறப்புரையினையும், இணை இயக்குநர் கிருஷ்ணராஜு, முதன்மை கல்வி அலுவலர் கலைச்செல்வன் ஆகியோர் வாழ்த்துரையினையும் வழங்கினர். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறவுள்ள இப்பயிற்சி வகுப்பில் 50 துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். பதவி உயர்வு வழங்க கோரி அமைச்சக ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து வரும் இளநிலை எழுத்தர்களுக்கு மேல்நிலை எழுத்தர் பதவி வழங்க கோரி அமைச்சக ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு நடத்திய பேச்சுவார்த்தையில் 159 இளநிலை எழுத்தர்களுக்கு பதவி உயர்வு வழங்க முடிவு செய்து அதற்கு ஆளுநரும் ஒப்புதல் அளித்திருந்தார். ஆனால் அதற்கான ஆணையை கடந்த 2 மாதமாக நிர்வாக மற்றும் சீர்திருத்த துறை பிறப்பிக்காததை கண்டித்து தலைமை செயலகத்தில் பணிபுரியும் இளநிலை எழுத்தர்கள் பணியை புறக்கணித்து திடீரென தலைமை செயலக நுழைவாயில் முன்பு ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களின் இந்த போராட்டத்திற்கு அமைச்சக ஊழியர்களும் ஆதரவு அளித்தனர். இந்த திடீர் போராட்டத்தில் தலைமை செயலக பணிகள் யாவும் பாதிக்கப்பட்டது.
2012 டிசம்பர் 21 உலகம் அழியாது என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று புதுச்சேரி அறிவியல் இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுகுறித்து புதுவை அறிவியல் இயக்க துணைத் தலைவர் ஹேமாவதி மற்றும் தட்சிணாமூர்த்தி, செயலாளர்கள் ரவிச்சந்திரன், ரகுநாத் ஆகியோர் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறுகையில், நமது பூமி 4 பில்லியன் வருடங்களாக அருமையாக இயங்கி வருகிறது. மாயன் நாட்காட்டி 21/12/2012 முடிவதால் அன்று உலகின் இறுதி நாள் என அனைவரும் கருதுகின்றனர். நமது நாட்காட்டி எவ்வாறு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறதோ அதுபோன்று மாயனின் நீண்டகால அளவை குறிக்கும் நாட்காட்டி 2012 டிசம்பர் 21ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. எவ்வாறு ஜனவரி 1 முதல் நம்முடைய நாட்காட்டி மீண்டும் துவங்குகிறதோ அதுபோன்று மாயனுடைய நீண்டகால நாட்காட்டியும் மீண்டும் துவங்கிவிடும் என்றும், அதுபோன்று நாசா அறிவியல் நிறுவனம் டிசம்பர் 23 முதல் 25 வரை ஒரு முழு இருள் சூழும் என்று கூறியதாகவும் தவறான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். ஆனால் அடுத்த சில 10 ஆண்டுகளுக்கு கோள்களின் ஒழுங்கமைப்பு என்பது நிகழாது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பரில் பூமியும் சூரியனும் பால்வெளி மண்டலத்தின் மையத்துடன் நேர்கோட்டில் வரும் நிகழ்வுதான் நடக்கும். அதுபோன்று நிபுரு மற்றும் கோல்யக்ஸ் என்பவை புவியை தாக்கிவிடும் என்பது இணையதள ஏமாற்று என்று தெரிவித்தனர். அதுபோன்று 2012 புவியை எந்த விண்கற்களும் தாக்கப் போவதில்லை என்றும், பெரிய சூரிய புயல் ஏற்படும் என்பது கூறப்படுவதாலும் புவிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மேலும் சூரிய புயல் சுமார் 11 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் வழக்கமான நிகழ்வுதான். அவ்வாறு ஏற்படும் சூரிய புயலால் தகவல் தொடர்புகளில் சிறு சிறு இடையூறுகளை விளைவிக்கலாம். எனவே 2012 டிசம்பர் 21 உலகம் அழியாது, வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அவர்கள் கூறினர். புதுவையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக உள்ளதால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு விசைப்படகுகள் துறைமுக பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுவை கடலோர பகுதிகளில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகமாகவும் கடல் சீற்றத்துடனும் காணப்படுகிறது. மேலும் படகுகள் கடலுக்கு செல்ல முடியாத அளவிற்கு கடல் கொந்தளிப்பாகவும் அலைகள் சீற்றத்துடனும் காட்சியளிக்கிறது. இதனால் மீனவர்கள் யாரும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட முடியாமல் புதுவை காலாப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விசைப்படகுகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட படகுகள் தேங்காய்த்திட்டு துறைமுகம் உள்ளிட்ட பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலோரத்தில் வசிக்கும் மீனவர்கள் கட்டுமர படகில் சென்று மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள முடியாததால் கடற்பகுதி வெறிச்சோடி கிடக்கிறது. பலர் காற்றை பொருட்படுத்தாமல் தொழில் செய்ய சென்றாலும் காற்றின் வேகத்தால் மீன்பிடிக்க முடியாமல் பாதியில் கரைக்கு திரும்பிவிட்டனர். இதனால் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு மீன்வரத்து குறைந்ததால் மீன்களின் விலை உயர்ந்துள்ளது. புதுவை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டு அன்னையருடன் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அன்னையர் தினம் பள்ளி முதல்வர் லைலாமதி தலைமையில் கொண்டாடப்பட்டது. தலைமை ஆசிரியர் சந்திரசேகரன் வரவேற்று சிறப்புரையாற்றிய விழாவில் கலவை கல்லூரி துணை முதல்வர் எழில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னையருடன் வளர் இளம் பருவத்தில் ஏற்படும் பிரச்சனைகளும் அவற்றை அணுகும் முறைகள் பற்றியும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து திறன் மேம்பாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மற்றும் அன்னையரின் கேள்விகளுக்கு விளக்கமளித்தார். நிறைவில் ஆசிரியர் பாரதி பாலா நன்றி கூறிய விழாவிற்கான ஏற்பாடுகளை வழிநடத்தல் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை உருவியாறு பாலம் பழுதடைந்து உள்ளதால் சீராகும் வரை மாற்று பாதையினை அமைத்திட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை உருவியாறு பாலம் பழுதடைந்து பலவீனமாக உள்ளதால் அந்த பாலத்தின் வழியே பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு அவ்வாகனங்கள் மங்களம் வழியே திருப்பி அனுப்பப்படுகிறது. மேலும் கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், கடலூர் போன்ற இடங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் நீண்ட தூரம் நடந்து வந்து பேருந்தில் செல்ல வேண்டியுள்ளது. இதனால் உருவியாறு பாலத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் உரிய நேரத்தில் பள்ளி, கல்லூரி, அலுவலகம் மற்றும் இதர பணிகளுக்கு செல்ல முடியாமல் சிரமப்படுகின்றனர். எனவே பாலத்தை பழுது பார்த்து சீரமைக்கும் வரை தற்காலிகமாக புதிய மாற்றுப்பாதையை அமைத்திட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாலத்தினை விரைந்து சீரமைத்திட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியில் உலக அமைதி நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியில் உலக அமைதி நாள்
நாட்டு நலப்பணி திட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் குழந்தைசாமி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திட்ட அலுவலர் விஜயச்சந்திரன் வரவேற்று பேசிய விழாவில் கல்லூரி முதல்வர் பால்ராஜ் சாமி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து பிரம்மகுமாரிகள் யோகா மைய ஆசிரியர்கள் சங்கரன் மற்றும் கவிதா ஆகியோர் உலக அமைதிக்கான வழிமுறைகள் குறித்து விளக்க உரையாற்றினர். திரளான மாணவிகள் பங்கேற்று சிறப்பித்த விழாவிற்கான ஏற்பாடுகளை திட்ட அலுவலர்கள் செய்திருந்தனர். நிறைவில் திட்ட உதவியாளர் கோப்பெருந்தேவி நன்றி கூறினார். புதுவை பல்கலைக்கழகத்தில் புள்ளியியல் துறை சார்பில் புள்ளியியல் பயன்பாடுகளின் எல்லைகள் என்ற சர்வதேச கருத்தரங்கின் துவக்க விழா நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக கருத்தரங்கு கூடத்தில் புள்ளியியல் துறை சார்பில் புள்ளியியல் பயன்பாடுகளின் எல்லைகள் என்ற சர்வதேச கருத்தரங்கின் துவக்க விழா நடைபெற்றது. புள்ளியியல் துறை தலைவர் தனவந்தன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் பேராசிரியர் திருப்பதி ராவ் நோக்க உரையாற்றினார். தொடர்ந்து டாக்டர் கிருத்திகா, நவீன் சந்திரா, விஷ்ணுவர்தன் ஆகியோர் புள்ளியியல் பரவல்கள், புள்ளியியல் தரக்கட்டுப்பாடு, கூறுவியல், நிகழ்தகவு, கோட்பாடு, அலுவலக புள்ளியியல், உயிர் தகவலியல், நம்பகத்தன்மை புள்ளியியலின் மரபியல் போன்ற தலைப்புகளில் சிறப்புரையாற்றினர். புள்ளியியல் துறை பேராசிரியர், மாணவ மாணவியர்கள் திரளாக பங்கேற்றனர். நிறைவில் துறை பேராசிரியர் டாக்டர் வைத்தியநாதன் நன்றி கூறினார். புதுவை பல்கலைக்கழக பாரதியார் தமிழ்மொழி மற்றும் இலக்கிய புலம் சார்பில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காலாப்பட்டு பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் மற்றும் இலக்கிய புலம் சார்பில் பண்பாட்டியல், சமுதாயவியல், நிலவியல் பார்வையில் ஆற்றுப்படை இலக்கியங்கள் என்ற தலைப்பில் 3 நாள் தேசிய கருத்தரங்கு வெள்ளி விழா கருத்தரங்கு அறையில் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் நலங்கிள்ளி தலைமையில் நடைபெற்றது. பேராசிரியர் அறிவு நம்பி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் திருநாகலிங்கம் நோக்க உரையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் விஜய வேணுகோபால், தஞ்சாவூர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். முகாமில் 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவில் பேராசிரியர் இளமதி ஜானகிராமன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.